இந்த மாதம் கிரகங்களின் மாற்றம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன மாதிரியான விஷயம் சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக அமையும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் நீங்கள் நம்மளோட பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிகம் ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் அதிபதி முருகன். இந்த ராசி கொண்டவங்க இதனாலேயே கொஞ்சம் ஸ்பெஷலான நபர்களாக இருப்பாங்க. நம்ம டெய்லி பார்க்குற ராசி பலனை 12 ராசிகளையுமே 8வது வரக்கூடியதாக இந்த விருச்சிகம் ராசி இருக்குது. பொதுவாக 8வது எண்ணில் இருக்கக்கூடிய இந்த இடம் அடம் பிடிக்கும் குணம் கொண்ட ஒரு இடம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. இந்த விருச்சிக ராசிக்காரங்களோட குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இலகிய மனம் கொண்டவங்களாகவும் உதவும் குணம் கொண்ட குணாதிசயமும் உங்ககிட்ட இருக்கும். எப்பொழுதுமே அமைதியாக இருப்பீங்க. அதனால தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்களை சாதாரண வகையான மக்களே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசி ஒரு நீர் ராசி. ஏன்னா இந்த ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஞானத்தோட சூழலுக்கு தகுந்தவாறு அவங்கள மாற்றிக்கொள்ளக்கூடிய இயல்பு கொண்டவங்க. இவங்க அலைப்போல சலசலப்பாக இருப்பாங்க. மேலும் சந்தோஷத்தோடு மற்றவங்களுக்கு உதவும் குணம் கொண்ட நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. கோபம், அன்பு, வேலை அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே தீவிரமாகவும் அர்ப்பணிப்போடும் செயல்படக்கூடியவங்க தான் நீங்கள். இந்த ராசிக்காரங்களாம் நண்பர்களுக்கு ரொம்பவுமே விசுவாசமாக இருப்பீங்க. அதே போல் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ரகசியத்தையுமே சாகுற வரைக்குமே கட்டி காக்கக்கூடியவங்களாகவும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான் இருப்பாங்க. இலக்குகளை அடைய கடினமாக உழைக்கக்கூடியவங்களாகவும் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சாலுமே அதை சாதிக்கிற வரைக்குமே மனம் தளராமல் முயற்சி செல்லக்கூடிய குணமும் இவங்க கிட்ட இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரங்க கிட்ட இருக்கிற சிறப்பாற்றல் என்ன அப்படின்னு எனக்கு தெரியுமா? அது உங்களுக்கு இருக்கக்கூடிய படைப்பாற்றல் தான். கலை, இசை, எழுத்து, அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு செயலையுமே விடாமுயற்சியோடு செய்யக்கூடிய இந்த சிறப்பு எல்லாமே உங்களோட ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு இடத்துல விருச்சிக ராசிக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடம் எப்போவுமே நகைச்சுவையாலேயே நிறைஞ்சிருக்கும். ஏன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே நல்ல நகைச்சுவை உணர்வு இருக்கும். அந்த நகைச்சுவை அப்படிங்கிறது கூட புத்திசாலித்தனமாக தான் இருக்கும். அதுதான் இவங்ககிட்ட இருக்கிற இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க சொல்கிற காமெடி கூட யாரையுமே எந்த விதத்துலையுமே புண்படுத்தாது. எல்லோருமே ரசிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற நபர்கள் விருச்சிக ராசிக்காரங்க இல்லாமல் வேறவங்களா நீங்கள வச்சுக்கோங்களேன். நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்களை நண்பராக பெற்றீங்கன்னா உங்களோட எந்த ஒரு ரகசியத்தையுமே அவங்ககிட்ட மனம் விட்டு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்கன்னா நம்பிக்கை அப்படின்னு ஒரு சொல்லலாம். அவங்களோட நம்பிக்கையை பெறுவது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்களோட ரகசியங்களை அவங்களோட மரணம் வரைக்குமே பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கு கிரக மாற்றங்களால் உண்டாகும் சாதகமான வாய்ப்பு என்ன, பாதகமான வாய்ப்பு என்ன? விருச்சிகம் ராசியில் விசாகம் 4ஆம் பாதம் அனுஷம் கேட்டைன்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. நிறைய நல்ல விஷயம் செஞ்சுருப்பீங்க. அதோட பயன்கள் எதுவுமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இந்த கண் திருஷ்டி கோளாறு, காரிய தடையால் நிறைய உங்களோட வாழ்க்கையில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கும். இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்களா அப்படின்றத நீங்களே நிறைய தடவை யோசிச்சு பார்த்துருப்பீங்க. இந்த கஷ்டங்களும் கண் திருஷ்டிகளும் காரிய தடைகளும் விலக இந்த விருச்சிக ராசிக்காரங்க என்ன பண்ணலான்னு பார்த்தா, இந்த கருங்காலியாலான பொருட்களை அணியிறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். அது ஒரிஜினலாக இருந்தால் ரொம்பவும் சிறப்பு. இப்போலாம் நிறைய டூப்ளிகேட் மார்க்கெட்டில் வந்துருச்சு. எது ஒரிஜினல் அப்படின்னு பார்த்து நல்லதாக வாங்கி போடுங்க. அதற்குமே ஒரு தீர்வு இருக்குங்க. ஒரிஜினல் கருங்காலியால் செய்யப்பட்ட கருங்காலி மாலை, மோதிரம், பிரேஸ்லெட் 3 வகையாக இருக்குது. கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும்னா 90 87 67 77 89 இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷனுமே கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன ஒரு பொருள் வேணுமோ அதை வாங்கி அனுப்பிச்சிக்கோங்க. கட்டாயம் இந்த கருங்காலியால் உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே பாசிட்டிவாக மாறும். காரிய தடை விலகும். கண் திருஷ்டி கோளாறுகள் முக்கியமாக நீங்கள் விடுபட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். விருச்சிகம் ராசியில் உள்ள விசாகம் 4ஆம் பாதம். பின் வரக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே அறிந்து செயல்படக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு.
குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு உங்களோட ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். நினச்ச வேலையை நினச்சபடி நடத்தி முடிச்சு காட்ட போகிறீங்க. குடும்பத்தில் இருந்த சங்கடம் காணாமல் போகும். உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கும் மறுமணத்திற்கான நிலை உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும். உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிச்சிருக்கும். சுய தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு நல்ல நிலை கைகூடி வரும். ஒத்துழைப்பு சீராக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். தொண்டர்கள் பலம் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும். தலைமையின் ஆதரவு உங்களோட சிறப்பான பணிகளால் உண்டாகும். மாதம் முழுவதுமே சுக்கிரன் சாதகம். சுக்கிர பகவானோட அமைப்பு சாதகமாக சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நண்பர்கள் ஆதரவு உண்டாகும். புதிய சொத்து சேர்க்கை வரும். ஒரு சிலருக்கு பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும். வெளியூர் பயணம் நன்மையில முடியும். தெய்வ வேண்டுதல்களை நிறைவேற்றி முடிப்பீங்க. பெரியவங்களோட ஆதரவு கிடைக்கும். ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் நிதானமாக செயல்படுறது நல்லது. அதே போல் நீங்கள் இந்த கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலையை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடை செஞ்சுட்டு வாங்க. முருகன் வழிபாடுமே உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்க இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் எல்லாரும். அடுத்து அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நினச்சதை நடத்தி முடிக்கிற வரைக்குமே உறுதியாக செயல்படக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மாதமாக இருக்குது. இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடி காணாமல் போகும். உங்களோட வாழ்க்கையில் புதிய பாதை உருவாகும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். உடல் நிலையில் இருந்த பாதிப்பு காணாமல் போகும். உங்களுடைய தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும். ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து சேர்க்கை வரும். கடனாக கேட்ட பணம் வந்து சேரும். உங்களோட தொழில் வளர்ச்சிக்கு அது உதவியாக அமையும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாக இருக்கும். உங்களுக்கு நிறைய நெருக்கடி இருந்திருக்கும் கடந்த காலத்தில். அந்த நெருக்கடியில் எல்லாமே முடிவிற்கு வந்துடும். பணப்புழக்கம் சீராக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும். பொது தேர்வை எதிர்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருங்க. விவசாயிகள் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் செயல்படணும். பணியாளர்களுக்கு இந்த நெருக்கடி காணாமல் போகும். நீங்கள் துணிச்சலோடு செயல்பட போகிறீங்க. அதுவும் இந்த மாதம் அப்படிங்கிறது குலதெய்வ கோவில் சென்று வழிபட்டு வருவதன் மூலம் இந்த அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் உருவாகக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். குலதெய்வ கோவில் குடும்பத்தோடு செல்லுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அதை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. வேண்டுதல் ஏதாவது இருந்தால் அதை நிறைவேற்றிட்டும் வாங்க. அதன் பிறகு கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புத்தி சாதுரியத்தோடையும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் எந்த ஒரு வேலையுமே செயல்படக்கூடியவங்க தான் இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமாக இருக்குது. திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே திறமையாக செயல்படுத்த போகிறீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய நட்சத்திரநாதன் சாதகமாக சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால புத்திசாலித்தனத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குது. தடைப்பட்ட வேலைகளை கூடிய விரைவில் நடத்தி முடிச்சு அதில் லாபம் பெருக முடியும். உங்களோட செயலை கண்டு எல்லோருமே ஆச்சரியப்பட போகிறாங்க. உங்களோட திறமையான செயல்களால் புதிய சொத்து சேர்க்கையுமே வரும். உங்களுக்கு சனி பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு உங்களோட ராசியை பார்க்கறதுனால அவரே 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையுமே பார்க்கறதுனால உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். தொழிலில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி காணாமல் போகும். வழக்கு விவகாரம் சாதகமாக அமையும். லாபஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் குரு பார்வையும் அங்கேயே உண்டாக்குறதுனால வரவு அதிகரிச்சிருக்கும். இதுவரைக்கும் இருந்த போராட்டம் முடிவிற்கு வந்துடும். வியாபாரிகள் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதிவு உயர்வும் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிச்சிடும். மாணவர்களுக்கு கல்வியின் மீது கவனமாக இருக்கிறது நல்லது. திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல வரனும் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பும் அவங்களோட ஆதரவும் உங்களோட செயல்களுக்கு பக்கபலமாக இருக்கும். சகோதரர்கள் சகோதரிகள் அவங்க உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. உழைப்பாளர்களின் நிலை இந்த மாதம் உயர்ந்து காணப்படும். புதிய முயற்சிகள் கூட சாதகமான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் அப்படிங்கிறது காணாமல் போகும். நீங்கள் உங்களோட பிள்ளைங்களுக்காக மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும்.
உங்களோட சிறப்பான செயல்களால் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்படி பண்ணுறதன் மூலம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் நம்மளோட பதிவுகள் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.